கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தை கண்டித்து பாஜக சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். அதில் முக்கியமாக தேசிய பொதுக்குழு செயலாளரான ராஜா மற்றும் பாஜக மதுரை மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் உள்ளிட்ட திரளான பாஜக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மற்றும் பாடைகளை கட்டி நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வந்தனர். அங்கு திரண்டிருந்த அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் ஆர்ப்பாட்டம் நடத்த இங்கு அனுமதி இல்லை என கூறியதால் அந்த பாஜக தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. ஒரு வழியாக அவர்களை குண்டு கட்டாக தூக்கி ஆர்ப்பாட்டம் நடத்திய அனைவரையும் கைது செய்து போலீசார் தனியார் திருமண மண்டபத்துக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே இந்த தேசிய பொதுச் செயலாளர் ராஜா நம்மிடம் பேசும்போது கூட கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு யார் காரணம் என வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்துக் கூறுவோம் என்றும் போலீசாருடைய இந்த அராஜக போக்கை கண்டிப்பதாகவும் அவர் நம்மிடையே கூறினார். அது மட்டுமல்லாமல் சிறிது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தால் சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.